ஒரு பெரிய புயல் அடிச்சு, ஒரு மழை பெஞ்சு, ஒரு அமைதி இருக்கும்ல. அந்த மாரி அமைதி. ஆஃப்டர் மே 4 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். எனிவேஸ், வெல்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஒரு சீக்ரெட்ன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு சில விஷயங்கள் எப்படி வந்து நம்ம நம்மளா இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசப் போறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வேல்யூ த டைம் யூ ஸ்பெண்ட் டு லிசன் ஆன் மை பாட்காஸ்ட். ஸோ நம்மள நிறைய பேர் எவ்வளவோ பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ், அதுவும் சின்ஸ் கோவிட் டைம்லேருந்து எவ்வளோ சேனல்ஸ், எவ்வளோ நியூ அக்கௌண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது. ஈவன் தெரியலனா கூட நம்ம நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறத பொறுத்து, இல்லை நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கூட நம்ம அதுலேருந்து தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னல் வைஸ் நிறைய கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெக் கை அப்படின்னா, எப்படி நீங்கள் டெக்கில் இவால்வ் ஆகலாம், டெக்கில் என்னென்ன இருக்குது, நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பாட்காஸ்ட், இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய டீச்சர்ஸ், நிறைய கோர்சஸ். அண்ட் சும்மா இருக்கணும் அப்படின்னா, சும்மா கண்டென்ட் அப்படிங்கிறத காட்டிலும் மோர் ஆத்தென்டிக் கண்டென்ட்டாக அது நிறைய பேர் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இப்போ எனக்கு வந்து சமைக்க நல்லா வரும், எனக்கு வந்து டெய்லரிங் நல்லா வரும், இல்லை எனக்கு வந்து பாடுறது நல்லா வரும், நான் பாட்டு பாடுவேன், நல்ல கவர் சாங்ஸ் மேக் பண்ணுவேன், இல்லை நான் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட் வேல நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா டெய்லியும். ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹவு ஆர் ஆல் தே டூயிங் இட் ஆர் தே டூயிங் இட்? ஸோ ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த மோர் ஆத்தென்டிக் கண்டென்ட். சில பேர் சும்மாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பெஸ்ட் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு லேட்டர் ஆன் ஆத்தென்டிக்காக கூட நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்களால எப்படி வந்து ஸோ ஆத்தென்டிக் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியுது? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அந்த விஷயங்கள் வந்து அவங்க சொல்ல வர விஷயங்களோ, இல்லை சொல்லக்கூடிய ஐடியாஸோ நமக்கு யூஸ் ஆகுது, நமக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய கிடைக்கும், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது காட்டிலும், மக்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படி? என்னைக்காவது வச்சுருக்கீங்களா? பிகாஸ் ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 50% அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நமக்கு இது வரும், நமக்கு இது வராது, ஐ ஆம் பெஸ்ட் அட் திஸ் திங் அப்படிங்கிறத அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தேட்ஸ் த மேட்டர். எப்படி அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க? நம்மளை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி ரொம்ப ஆத்தென்டிக்காக நம்மளை எப்படி மூவ் பண்ணுறது? இதுக்கு நிறைய நீங்கள் புது டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பேப்பர் அண்ட் ஒரு நோட் புக் இருந்தாலே போதும். நிறைய ஜேர்னல் ப்ராம்ஸ், நிறைய ஜேர்னல் கொஷின்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், சின்ன பிடிக்கிற விஷயங்கள். எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும், எனக்கு இந்த மியூசிக் பிடிக்கும், எனக்கு இந்த மூவி ஜானர் பிடிக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ். நான் இதுக்கு வந்து கோவப்படுவேன், எனக்கு இதெல்லாம் வந்து வராது, எனக்கு இதெல்லாம் வரும், நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இல்லைன்னா நமக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு பார்ட் வந்து ஒளிஞ்சிட்ருக்கும். அது வந்து ஷேடோ பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நாம் இருப்போம், நம்மளோட ஒரு பார்ட் வந்து ஒரு உலகத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்ருப்போம். பட் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருந்துகிட்டே இருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாகவே இருப்பான். கொஞ்சம் உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஸ்டேஜில் அவன் இருப்பான். இல்லை அவங்க இருப்பாங்க. அப்படி அந்த பர்சன் என்ன, அவங்க என்ன மறைக்கிறாங்க உங்ககிட்டேருந்து, தட் இஸ் யூ ஒன்லி. பிகாஸ் இன்சைட் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஷேடோ பார்ட். உங்களுக்கே தெரியாது, ஓ இதெல்லாம் தான் என்னை ட்ரிகர் பண்ணுது, ஓ நான் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சில ஜேர்னல் ப்ராம்ஸ் கூட இருக்குது. அது வந்து ஷேடோவிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் கொஷின்ஸ் இருக்குது. எப்படி நம்ம வந்து செல்ஃப் அவேராக இருக்கிறது, நம்மளோட பேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் திங்ஸ். நீங்கள் போய் பின்இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கலாம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின அனாலிசிஸ் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டெய்லி ஜேர்னல் கொஷின். அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு சில ஜேர்னல் ப்ராம்ப்டை பற்றி இப்போ பேசினேன் இல்லையா? டிஃப்ரெண்ட் ஜேர்னல் டைப்ஸ் ஆல்சோ இருக்குது. 5 இயர்ஸ் ஜேர்னல் அப்படின்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. இந்த 5 இயர்ஸ் ஜேர்னல் என்ன பண்ணோம் அப்படின்னா,
நீங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நைட்டு தூங்கும்போது, இன்னைக்கு தேதி இப்ப என்ன நடக்குது? மே நடக்குது இல்லையா? மேல இன்னைக்கு 6ஆம் தேதி நான் இத வந்து இதுதான் எனக்கு நடந்துச்சு. எனக்கு இந்த கோட் நான் படிச்சேன். இது எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு. இந்த விஷயங்கள் நடந்துச்சு. நான் இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் இவ்ளோ மோசமான ஆளா? இப்படி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத கூட நீங்க ஒரு லைன்ல எழுதி வைக்கக்கூடிய 5 இயர்ஸ் ஜர்னல் 1 லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கூட இருக்கு. இல்லாட்டினா 5 இயர்ஸ் ஜர்னல்ல டிஃப்ரெண்டான ஒரு ஜர்னல் மெத்தட் இப்ப நான் பார்த்தேன். அது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப செல்ஃப் அவேர் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கோங்க அப்படின்னா, அத பத்தி எழுதணும். இன்னைக்கு இந்த மே மாசத்துல நான் இன்னைக்கு இந்த தேதியில எழுதுறேன் அப்படின்னா, நீங்க மந்த்லி வைஸ் கூட அத நீங்க ரிப்பீட் பண்ணலாம். இல்லாட்டினா த தட் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் பண்டில் ஆஃப் கொஸ்டின அடுத்த வருஷம் மே மாதம் நீங்கள் எழுதிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் உங்களை பற்றி கிடைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பற்றியே நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆளாகவே நீங்கள் மாறியிருப்பீங்க பை தட் டைம் அப்படிங்கிற சில ஜேர்னல் மெத்தட்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்படி நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி வச்சுக்க கற்றுக்கணும். ஸோ ஸ்டார்ட் தி ஜேர்னலிங். நான் அதை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, தட்ஸ் கிரேட். கீப் கோயிங். அப்படி நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, இட் வில் நாட் டேக் டூ மச் டைம். இல்லை எனக்கு டைரியிலலாம் எழுதி வைக்க இஷ்டம் இல்லை, அதை யாராவது படிச்சிருவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்கலாம். அதில் ஒரு நோட் ஆப் எப்படி இருக்கும்? இப்போ வர எல்லா ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ஃபோனில் ஒரு நோட் ஆப் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த நோட் ஆப்பில் ஒரு பாஸ்வேர்ட் போட்டோ, இல்லை ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டோ, நீங்கள் அதில் வந்து நீங்கள் வாய்ஸ் நோட்ஸாக கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் அதில் டைப் பண்ணி, இல்லை ஒரு எழுதியோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, உங்கள பத்தின ஐடியாஸ் உங்களுக்கே கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மகிட்டயே இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கே நாமளே நம்ம என்ன ஹார்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல எல்லார காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஆள் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்க தான். உங்கள நீங்க பார்த்துக்கிட்டா தான், நீங்க ப்ரையாரிடைஸ் பண்ண, இல்ல நீங்க பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அடுத்த நபர்கள, உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள நீங்க பார்த்துக்க முடியும். அதுதான் உண்ம. பிகாஸ் உங்கள நீங்க அனலைஸ் பண்ணிட்டாலே, ஈஸியா நெறைய விஷயங்கள நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். இதுதான் நம்மளோட பிரச்சனை. இது வரப்போதுடா நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ வந்து நம்ம அமைச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாருமே வந்து அம் நெறையா ஐடியாஸ் ஷேர் பண்றோம். நெறைய அம் தாட்ஸ் அண்ட் கோட்ஸ்லாம் நம்ம நெறைய பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? மோட்டிவேஷன் கோட்ஸ் இப்படி நெறைய பார்த்துட்டே இருப்போம். ஸோ அத பார்த்தும் கூட நம்ம நெறைய இன்ஸ்பயர் ஆயி, இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி சில விஷயங்கள நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இஃப் தட் வொர்க்ஸ், தட்ஸ் ஃபைன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை வந்து ஒவ்வொரு சில சேலஞ்சஸ வந்து நமக்கு குடுத்துட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இல்லையா? ஒரே ஆளுக்கு அப்படியே ஒரே சேலஞ்சா இருந்தாலும், ஒரு மெத்தட் ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மெத்தட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. பிகாஸ் நம்மளோட முன்வினை, கர்ம வினைகள் ஆர் கர்மா லெசன்ஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இல்லையா? ஐ பிலீவ் இன் தட். பிகாஸ் அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட சேலஞ்சஸ நம்ம ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி அந்த மாதிரி சில லெசன்ஸ், சில தாட்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, நம்மளோட லைஃப வந்து நாம ஃபோக்கஸ் பண்ணி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, சின்ன சின்னதா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நம்ம அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோம், என்ன நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறத, நம்மளோட லைஃப்ல நாம ஸ்டேட்மெண்ட்டா நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கணும். பிகாஸ் எவ்ரி ஒன்ஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் யுவர் ஸ்டேட்மெண்ட். நீங்க ஒரு விஷயம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கானது. அது எப்போதுமே அடுத்தவங்களோட வாழ்க்கையிலேருந்தோ, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்தோ, அடுத்தவங்களுடைய சொல்யூஷன்லேருந்தோ வராது. எப்பவுமே ஒருத்தவங்க தன்னை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கும்போது, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன? எனக்கு இது புரிஞ்சிருச்சுடா, வாழ்க்கைய நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரிமெம்பர் தட் எவ்ரி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் யுவர் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஆத்தென்டிக்கா அப்படின்னு பேசிட்டே இருக்கோமே, இந்த ஆத்தென்டிக் பீப்பிள்லாம் வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களோட ஹேபிட்ஸ்லாம் என்ன? அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கைய அமைச்சுக்குவாங்க? அப்படிங்கிறத த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு புக்கு.
அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு சாப்டரில். பை டிராவஸ் பிராட்பெரி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட ஆத்தென்டிக்கை வந்து ஆத்தென்டிக் பர்சனாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க எப்போவுமே வந்து அவங்களுக்கு அவங்களே பொய் சொல்லிக்க மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு. நம்ம மற்றவங்க கிட்ட வந்து பொய் சொல்கிறத காட்டிலும் ரொம்ப ஆத்தென்டிக்காகவே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கோ அலாங் கெட் அலாங் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் தட் கோ அலாங் கெட் அலாங் லைஃப் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஒரு இன்சிடென்ட் மேலே, இல்லை ஒரு சுச்சுவேஷன் மேலே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இஃப் தேட் இஸ் ட்ரூ, ஆனாலும் அந்த மனிதர்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கீப் குவைட்டாகவே இருப்போம். இப்படி நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை அந்த டீமில் அந்த குரூப்பில் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து குவைட்டாகவே இருப்போம், அக்செப்ட் பண்ணிப்போம், ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். பட் உள்ளுக்குள்ளே தட்ஸ் வெரி ராங் அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆத்தென்டிக் பீப்புள் எப்போவுமே வந்து கோ அலாங் கெட் அலாங் லைஃப் வாழவே மாட்டாங்க. அண்ட் செகண்ட் லைஃப் அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரெஃபரன்ஸ் வந்து சூட் ஆகாதோ அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணிக்கவே மாட்டாங்க. தேர் ஓப்பன் அபவுட் ஹூ தே ஆர் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து எக்ஸ்பெஷலி அடுத்தவங்கக்கிட்ட பொய் சொல்கிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அடுத்தவங்கக்கிட்ட ப்ரிஃபராக வந்து பொய் சொல்கிறத காட்டிலும் அவங்களுக்கு அவங்களே பொய் சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க. தே ஆர் ஆல்வேஸ் ட்ரூ டு தெம் செல்ஃப். ஆத்தென்டிக்காக இருக்கவங்க. ஸோ எப்போவுமே வந்து டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, தேர் 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 கோ வித் தேர் ஓன் பாத். ஈவன் தே டோன்ட் நோ தே வில் நாட் சக்சீட். இல்லை அந்த பாத்தில் வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்னு தெரிஞ்சாலும் அந்த பாத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அடுத்தவங்களோட ஒப்பீனியன் என்ன, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க பாதர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் என் நம்பர் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வந்துட்டு இருக்கும். இஃப் தேட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் தட்ஸ் ஓகே. இப்போ அப்படி இல்லை அப்படின்னா அது உன்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அடுத்தவங்களோட ஒப்பீனியனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸோட அவங்க வந்து எப்போவுமே வந்து போயிட்டே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, டிஃப்ரெண்ட் நியூ திங்ஸ் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆத்தென்டிக் பீப்புள். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ வந்து நம்ம புது புது விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம வந்து நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதை வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த புக்கில் அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாரு. அதுக்கான சில ஹேபிட்ஸ் நம்ம எப்படி வந்து எப்படிடா நம்ம இந்த ஆத்தென்டிக் பர்சனாக மாறுறது, எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி மாற மாட்டேங்கிறேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லிட்டில் திங்ஸ். உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பை பீயிங் அன் ஆத்தென்டிக் பர்சன். ப்ரொலாங்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்குவீங்க. இந்த பேஷன் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு ரொம்ப பியானோ வாசிக்க பிடிக்கும், ஐ எம் பியானிஸ்ட் அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கு அது காசே கொடுக்கலனாலும் சரி, எனக்கு அதில் நிறைய ஃபாலோவர்ஸ் வரலனாலும் சரி, நான் மணிக்கணக்காக பேசுவேன், நான் மணிக்கணக்காக வந்து கற்றுக் கொடுப்பேன். இஃப் இட் இஸ் அ ஃப்ரீ சர்வீஸ் ஐ கேன் டூ இட். காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு நான் அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பேன். எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா, என்னோட ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பி அந்த இடத்துக்கே தான் போய் நிற்கும். நம்ம இன்றைக்கி எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுடணும், இல்லை எப்படியாவது வந்து இதை வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடணும். எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நோக்கி தான் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வச்சு நம்ம வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக மாற முடியும். அது என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து அப்சஸ்டாக இருப்பாங்க. ஸோ தே நெவர் ஒர்க் அ டே இன் யுவர் லைஃப். நமக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் முக்கியமான பாயிண்ட், பல பேருக்கு பிடிக்காத விஷயம், பேஷனேட் பீப்புளாக இருக்கட்டும், ஆத்தென்டிக் பீப்புளாக இருக்கட்டும், ஏர்லி ரைசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க. ஐம் ட்ரைங். ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் காலையிலே எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் முடியல. ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் கீப் ட்ரை.
ஸோ அந்த மாதிரி காலையிலேயே அவங்க எந்திரிச்சுருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவா, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. எவ்ரிதிங் வாட் ஹேப்பன் இன் தேர் லைஃப் தே வில் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் மைண்ட். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ரிஸ்க் வாழ்க்கையில ரொம்ப பெரிய பெரிய ரிஸ்க்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப அஸ் ஐ டோல்டு பாத்தில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த பாத்தில் போயிடணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி எனி ரிஸ்க் தே வில் டேக் இட். ஸோ அதே தான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வி கேன் ஆல்வேஸ் ஹாவ் தட் அவர் லைஃப் பி a authentic person or we are also start to live our life வெரி ஆத்தென்டிக்காக நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இன்னும் சொல்ல போனால் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளால் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்க முடியும். அஸ் ஐ டோல்ட் இந்த செல்ஃப் அவேர்னஸ் எப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கான பாத் என்ன, நமக்கான பேஷன்ஸ் என்ன, நம்ம இந்த வழியில் போகலாம், எத்தனை பேர் வந்தாலும் நான் இந்த சர்வீஸை பண்ணி தான்டா ஆவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே போல் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங் ஐ பிலீவ். பிகாஸ் ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டைமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. 24 மணி நேரத்தை அழகாக நம்ம மேனேஜ் பண்ணாலே நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நம்மளே எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல டெக்னிக்ஸும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பி ஆத்தென்டிக்காக இருக்கிறதுக்கு.